ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து கடலை வச்சு நம்ம வந்து தோசை தான் செய்ய போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். 8 hours வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் கடலை வந்து ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே நிறைய இருக்குது. இதில் பேபிஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கறதுனால வெயிட் கெயினுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை கடலை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஊற வச்சுனா கடலை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஊற வச்சுனா தண்ணியும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதிலவும் நிறைய சத்து இருக்கும். வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கொஞ்சம் வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 4 ஒரு 5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 year ப்ளஸ் பேபிஸ்க்கு வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். துருவின கேரட்டு, அப்புறமா துருவின பீட்ரூட் ரெண்டுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பன்னீர் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 4 to 5 வந்து மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக இருக்கணும். இதுக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நான் எடுத்திருக்கேன். இருக்கணும் நைஸாக. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர், ஆயில் எது வேணால் சேர்த்துக்கோங்க. மிக்சர் வந்து நல்லா இதுக்குள்ளே நம்ம தோசையை செஞ்சு எடுத்துக்கலாம். துருவின பன்னீர் இல்லைன்னா இது வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதில் கொஞ்சமாக கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த கடலெல்லாம் நல்லா வேகினாதான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேபிஸ்க்கு ஈஸியாக இருக்கும். டைஜஷன் நல்லா ஆகும். மாவெல்லாம் கொஞ்சமாக கிளியர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணும், இல்லைன்னா நல்லா வேகாது. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா தீயாமல் வந்து நல்லா வெந்திருக்கு. வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் அந்த மாவெல்லாம் நல்லா நல்லா குக் ஆயிருக்கு. வந்து அவ்வளோதான், தோசை வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இந்த பன்னீர் இடத்துல வந்து நம்ம கேரட் கூட சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள், கேரட், பன்னீர், அப்புறமா பீட்ரூட், இந்த மாதிரி எது வெஜிடபிள்ஸாவது நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பிளெயினாக கூட நம்ம இந்த கொடுத்துக்கலாம். தோசை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கேரட் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக கீ இல்லைன்னா ஆயில் எது வேணும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை எப்படி வேக வச்சோமோ அந்த மாதிரி இப்போ கேரட் தோசை சேம் அதே ப்ரொசீஜரில் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கிறோம். கேரட் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, அதனால வந்து அந்த கலரில் இருக்குது. வந்து பன்னீர் வச்ச தோசை, இது வந்து கேரட் பீட்ரூட் மிக்ஸ் பண்ணி வச்ச தோசை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் இருக்கும். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. சாஃப்டாக இருக்கிறதுனால பேபிஸ்க்கும் வந்து சியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆச்சுன்னு நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. பேபிக்கு வந்து கீழே 2 டீத் வந்திருக்கு, மேலே வந்து 2 டீத் வந்திருக்கு. நல்லா அந்த டீத்தில் வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. பார்த்த உடனே அவங்களோட ஹாப்பினஸ் பார்த்தா ரொம்ப நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சின்ன பார்த்தீங்களா, ரொம்ப பார்த்த உடனே அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த கலர்ஃபுல் பார்த்த உடனே நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும் அவங்களுக்கும். இல்லை சின்ன இந்த கடலை கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு டைஜஷனுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்க நம்ம கையில் சாப்பிட்றத விட அவங்களே எடுத்து சாப்பிட்றது தான் ரொம்ப விரும்புகிறாங்க. நான் வந்து மறக்காமல் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பை பாய், see you on next video. Thanks for watching guys. Bye bye.